செகண்ட் தெரியுதா? 9:23 வெட்னஸ்டே 3 ஜூன். வந்து இன்னிலேருந்து கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு இருக்கேன். அதே போல் நான் வந்து என்னோடய டேஸை வந்து டிஜிட்டலி டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போது ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், அதில் பார்ப்போம். ஸோ அதே போல் வந்து நான் ஏன் இத்தனை நாள் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னா, எனக்கு வந்து திடீர்னு வந்து எதையுமே வந்து வீடியோ போடுறதுல வந்து எஃபோர்ட் கொடுக்குறத வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அதே போல் வந்து வீடியோ போடாமல் என்ன பண்ணிட்டதுன்னா, என்னோடய ஒரு மோசமான கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டேன். ஆல்சோ கால்ட் அஸ் லுக் ஹோம் அப்படின்னு. அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த லைஃப் ஸ்டைல். எதுவுமே பண்ண மாட்டேன், வேலைக்கு மட்டும் போவேன், சார்ஜில் உட்காருவேன், வாரத்துக்கு 4 times தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆக்சுவலி சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது வெறுப்பாக, என்னடா இது இவ்வளோ மோசமாயிட்டோமே அப்படின்னு. என்னோடய கேமிஃபை டெம்ப்ளேட்டை காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். அதில் லெவல் 1 போவேன், திரும்ப வந்து பேட் ஹேபிட்ஸில் வந்து அதெல்லாம் பண்ணி திரும்ப வந்து XP காயின்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சரியா, ஒர்க்கவுட்டில் பார்ப்போம். If there is something you truly want to do, but you are scared because others tried and failed at it 100 times, keep going anyway. People project their own failures onto you. Just because they gave up on their dreams doesn't mean that you need to give up on yours. Success belongs to the people who refuse to stop trying. As long as you don't give up, success becomes a matter of time. Keep going, keep trying. Because the person who truly wants to achieve their goal don't waste time making excuses. ப்ரோ ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க சொல்ல வந்து இந்த மாதிரி போய் டூம் ஸ்க்ரோலிங்லாம் மாட்டிக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து இன்றைக்கி எதுவுமே பிளான் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அப்படி போய் மாட்டிட்டேன். என்ன பண்ணுறது தெரியல. ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது. நான் வந்து இங்கே அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். இதுதான் வந்து நான் மோஸ்ட்லி ரெகுலராக மார்னிங் வந்து ரீசெண்டாக சாப்பிட்டுட்ருக்கிறது ஓட் மீல். இதில் வந்து ஓட்ஸு, இதை பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேசன்ஸு, அதே போல் வந்து பனானா, இது 3 போட்டிருக்கேன். ஈஸி டு மேக், ஜஸ்ட் 5 minutes. இப்போ வந்து அப்படியே நான் குளிச்சுட்டு வந்து இதை அப்படியே சாப்பிட்ருவேன். நான் வந்து கடைக்கு போய் இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இங்கே இருக்க இந்த ஸ்டிக்கி நோட்டோட விலை வந்து 40 rupees சொன்னாங்க. இதில் வந்து நோ எம்ஆர்பிஸ் நத்திங். இதோட விலை வந்து 30 rupees சொன்னாங்க. எனக்கு வந்து இதோட தேவை இருக்குது, அதனால் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஆனால் கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் யூஸ்வலாக வாங்குறத விட. நான் வேறு ஒரு கடையில் வாங்குவேன், அங்கே ஸ்கேம் பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரியல. தண்ணி நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து தண்ணி கேன் காலி ஆயிடுச்சு. ஈவினிங் தான் வருமா, அது வரைக்கும் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. ஸோ அதனால தண்ணி கேன் வாங்கிட்டேன். பார்ப்போம். ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு 12 to 4 வரைக்கும் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். சீரியஸ்லி நான் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகல. அதுக்கு பதில் வந்து நான் ரொம்ப மோசமாக வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டே வந்து வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன், பார்ப்போம். என்னோடய ரூமில் ஒரு சில சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். 1x அப்படியே நம்ம வெளியே உள்ளே போனோம்னா செகண்ட் இந்த இடத்துல இந்த பேக்ரவுண்டில் ஒரு சில பேப்பரெல்லாம் ஒட்டியிருக்கேன். அந்த இடம் அப்படியே தான் இருக்குது. அந்த இடம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இது சேரு, ஃபேனு, நம்ம போஸ்டர்ஸ், ஏதோ ஒரு சொக்கா தொங்கிட்டுருக்கு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அதனால் நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலே வந்து கண்டிப்பாக ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். இந்த இடத்துல நம்மளோட ஸோ கால்டு என்னென்ன சொல்லுவாங்க, பெட்டுன்னு வச்சுருவாங்கல்ல, அது இருக்குது. இந்த பக்கம் நம்மளோட கண்ணாடி இருக்குது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். டெஸ்கை லைட்டாக கொஞ்சம் கேவலமாக இருக்குது. இதில் எதுவும் பண்ணல. நான் அது எதனா அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது சரி.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு செல் எடுத்தேன். இது வந்து ரெட் கலர் மார்க்கு. இது வந்து டெமோவில் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இந்த இதுவில் வந்து 2 hour புக் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஊற்றுது. இந்த நாள் வந்து ஓகேவாக போச்சு. இந்த ட்ரேடிங் வந்து ஃபஸ்ட்டு 15 minute கேண்டில்லே முடிச்சுட்டேன். அதான் சந்தோஷமாக எனக்கு ஒரே நிமிஷம் வந்து நான் இப்போ தான் வந்து 8 to 10 வேலையை முடிச்சுட்டு வந்தேன். அண்டு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:35 ஆகுது. நான் இப்போ தான் குளிச்சுட்டுலாம் வந்தேன் வேலைக்கு. இந்த டே வந்து ஆக்சுவலி எனக்கு எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓகேவாக போச்சு. அண்டு எனக்கு வந்து இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு சில சின்ன ஜேர்னல் பண்ணுற வேலைலாம் இருக்குது. அதை அப்படியே முடிச்சுட்டு நான் தூங்க போகிறேன். நாளைக்கு போவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னையோட டோட்டல் காயின்ஸு இந்த எக்ஸ்பிலாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் இந்த நாளில் வந்து இப்படியே முடிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:11 ஆக போகுது. ஆக்சுவலி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நாளைக்கு பார்ப்போம்.